சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 50. உலகரங்கிற்கு விடை. நவீன நாகரிகத்தின் தலைநகரும் ஆடம்பரம், வேடிக்கை, வினோதம், சுகபோகம் ஆகியவற்றின் சொர்க்கமும் கலை மற்றும் விஞ்ஞானங்களின் மையமும் ஆகிய இடம் பாரிஸ். அங்கே அமெரிக்கா முதலான பல நாடுகளும் பங்கேற்கின்ற உலக கண்காட்சி ஒன்று நடைபெற இருந்தது. 549 ஏக்கர் மைதானத்தில் அது நடைபெற்றது. விஞ்ஞானம், மதம் என்று பல துறைகளும் அதில் பங்கு பெற்றன. இந்திய விஞ்ஞானியான டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸும் அதில் ஒரு கட்டுரை வாசிக்க இருந்தார். சிக்காகோ போலவே அங்கும் சர்வமத மகாசபை ஒன்று ஏற்பாடு செய்யவே முதலில் அமைப்பாளர்கள் விரும்பினர். ஆனால் சிக்காகோ போல் கீழை நாட்டு மத கருத்துக்கள் ஓங்கி கிறிஸ்தவ மதத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் அதனை எதிர்த்தனர். எனவே மதங்களின் வரலாறு பற்றிய ஒரு மாநாடு நடத்த முடிவு செய்தனர். 1900 ஜூலை 26 நாள் நியூயார்க்கிலிருந்து கப்பலில் புறப்பட்ட சுவாமிஜி ஆகஸ்ட் 3 வெள்ளியன்று பாரிஸை அடைந்தார். சுவாமிஜி பிரான்ஸ் வருவது இது 4வது முறையாகும். 1895 ஒரு முறை, 1896 2 முறை அவர் ஏற்கனவே வந்திருந்தார். ஆனால் அந்த 3 முறையுமாக சேர்த்து மொத்தம் 4 மாதங்களுக்கும் குறைவாகவே தங்கியிருப்பார். ஆனால் இந்த முறை தொடர்ந்து 83 நாட்கள் அங்கே தங்கினார். ஆரம்பத்தில் லெக்கட் தம்பதியினருடனும் வேறு இடங்களிலும் தங்கிய சுவாமிஜி செப்டம்பர் மாதத்தில் ஜூல் போயி என்ற பிரெஞ்சுக்காரருடன் தங்க ஆரம்பித்தார். இடையில் 2 முறை பிரிட்டனுக்கு சென்று அங்கே தங்கியிருந்த சாராவை சந்தித்து வந்தார். ஜூலுக்கு ஆங்கிலம் தெரியாது. சுவாமிஜி ஓரளவு பிரெஞ்சு மொழியை கற்றிருந்தார். சுமார் 8 வருடங்களுக்கு முன்பு போர்பந்தரில் அவர் சிறிது பிரெஞ்சு கற்றுக்கொண்டதும் அதிலேயே தமது சகோதர துறவிகளுக்கு கடிதம் எழுதியதும் நினைவில் இருக்கலாம். பின்னர் சிக்காகோவில் இருக்கும்போதும் ஒரு முறை அவர் பிரெஞ்சு மொழியை கற்றிருந்தார். 1900 செப்டம்பர் 15 அவர் கிறிஸ்டைனுக்கு, விரைவின்றி பேசினால் என்னால் பிரெஞ்சு மொழியை புரிந்து கொள்ள முடிகிறது என்று எழுதினார். ஆகஸ்ட் 24 அவர் இந்து மதமும் தத்துவமும் என்ற சொற்பொழிவு ஆற்றினார். ஆனால் அது ஆங்கிலத்திலா பிரெஞ்சிலா என்பது தெரியவில்லை. செப்டம்பர் 29 மத்திய காலங்களில் மிகவும் பிரபலமாக இருந்த கிறிஸ்தவ மடம் ஒன்றை சென்று கண்டார் சுவாமிஜி. அவருடன் சாரா மெக்லவுட், ஜூல் போயி ஆகியோர் சென்றனர். அருகில் குற்றவாளிகளை அடைத்து வைப்பதற்கான இருள் குகைகள் இருந்தன. அதனை பார்த்துவிட்டு சுவாமிஜி, தியானத்திற்கு எவ்வளவு உகந்த இடம் என்று கூறினாராம். எந்திர துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் ஹிராம் மார்சிம். அதே வேளையில் அதற்காக வருத்தப்பட்டவரும் கூட. நான் வேறு எதையும் கண்டுபிடிக்கவில்லையா என்ன? இந்த அழிவு சாதனத்தை மட்டுமே என்னுடன் தொடர்பு படுத்துகிறார்களே என்று அவர் வருத்தப்பட்டதுண்டு. உண்மையில் அவர் வேறு பலவற்றையும் கண்டுபிடித்தார். எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்த அதே வேளையில் இவரும் கண்டுபிடித்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எடிசன் முந்திக்கொண்டு அதனை அரசாங்கத்தில் பதிவு செய்துவிட்டார். பறக்கும் எந்திரம் ஒன்றையும் 1894 இவர் கண்டுபிடித்தார். இவர் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவரது சிக்காகோ சொற்பொழிவுகளை கேட்டவர். பாரிஸில் இவரை சந்தித்தார் சுவாமிஜி. இவர் பல்வேறு வகை துப்பாக்கிகளை விக்கர்ஸ் என்பவருடன் கண்காட்சியில் வைத்திருந்தார். வேறு ஓரிரு நண்பர்களையும் சுவாமிஜி சந்தித்தார். பாரிஸில் தலை சிறந்த ஓவியர்கள், சிற்பிகள் போன்றோரையும் சந்தித்தார். உலக கண்காட்சியை பல முறை பார்த்தார் சுவாமிஜி. மின்சாரத்தின் மாயாஜாலங்கள், அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எக்ஸ்ரே போன்றவை மக்களை மிகவும் கவர்ந்தன. பௌதிக இயல் பகுதி சுவாமிஜியை மிகவும் கவர்ந்தது. ஏனெனில் அங்குதான் டாக்டர் போஸ் தனது கட்டுரையை படித்தார். ஓர் இந்தியர் வெற்றியில் மிகவும் மகிழ்ந்தார் சுவாமிஜி. அந்த இளம் பௌதிக இயல் விஞ்ஞானி தனி மனிதராக மின்னல் வேகத்தில் வந்து தமது அறிவாற்றல் மூலம் மேலை நாட்டு மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினார். மின்சாரம் பாய்ச்சியது போன்ற இந்த செயல் அரைப்பிடமாக கிடந்த நமது தாயகத்திற்கு புத்துயிர் அளித்தது. பௌதிகத்துறை விஞ்ஞானிகளுள் தலை சிறந்து விளங்குபவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். அவர் ஓர் இந்தியர், ஒரு வங்காளி. நற்செயல் புரிந்தீர் வீரரே. டாக்டர் போஸும் அவரது லட்சிய மனைவியும்
எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கெல்லாம் இந்தியாவின் புகழை பரப்புகிறார்கள். நற்பெயர் பெற்ற தம்பதியர் என்று எழுதினார் சுவாமிஜி. சுவாமிஜி கண்காட்சியின் புற அழகுகள் எதிலும் பெரிதாக ஈடுபடவில்லை. அவரை பொறுத்தவரை இந்த நாட்களில் தியானம் நன்றாக கைகூடியதாக எழுதுகிறார். எல்லாம் தேவியின் திருவுள்ளம். எதை செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவள் எதையும் பேச மாட்டாள், மௌனமாக இருந்து விடுகிறாள். 1 மாத காலமாக எனது ஜெபமும் தியானமும் மிக நன்றாக நடந்து வருகிறது. சுவாமிஜியின் இந்த பயணத்தில் பிரபல பாடகியான எம்மா கால்வே கலந்து கொண்டார். கால்வே சுவாமிஜியை கிறிஸ்தவ முறைப்படி ஃபாதர் என்றே அழைத்தார். ஒரு நாள் கால்வேயின் பாடல் நிகழ்ச்சிக்கும் மிஸ்டர் லெக்கட்டுடன் சென்று வந்தார் சுவாமிஜி. அன்றைய நிகழ்ச்சிதான் கால்வேயை உலக புகழ்பெற்ற பாடகியாக்கியது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு சுவாமிஜி அவரை ஒப்பனை அறையில் கண்டு வாழ்த்தினார். மறுநாள் கால்வே சுவாமிஜி தங்கியிருந்த லெக்கட் தம்பதியினரின் வீட்டிற்கு வந்தபோது அவர்களுக்காக பிரெஞ்சு தேசிய கீதத்தை பாடினார். உலக கண்காட்சியின் ஒரு பகுதியான சமய வரலாற்று மாநாடு செப்டம்பர் 3 முதல் 8 வரை 6 நாட்கள் நடைபெற்றது. சுவாமிஜி செப்டம்பர் 7ஆம் நாள் 2 முறை அதில் பேசினார். முதல் சொற்பொழிவில் சிவலிங்கம், சாலக்கிராமம் போன்றவை காமத்துடன் தொடர்புடைய சின்னங்கள் அல்ல என்பதை எடுத்து கூறினார். 2வது சொற்பொழிவில் இந்தியாவின் சமய கருத்துக்களின் பரிணாமம் பற்றி பேசினார். அவர் பிரெஞ்சு மொழியில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் என்ன மொழியில் பேசினார் என்பது தெரியவில்லை. அந்த காலத்தில் பிரெஞ்சு ஓவிய கலையில் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஓவியர் ஒருவர் சுவாமிஜியின் வேதாந்த கருத்துக்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தாம் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்ற நாடகத்திற்கு சுவாமிஜியை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். சுவாமிஜிக்கு பிரெஞ்சு மொழி தெரியும். ஆதலால் அவர் நாடகத்தை கூர்ந்து கவனித்தார். நாடகத்தின் நடுவில் திரையில் தெரிந்த ஓர் ஓவியத்தில் ஒரு தவறு இருப்பதை சுவாமிஜி கண்டார். அது ஒரு தொழில்நுட்ப தவறு. அந்த தவறு சரி செய்யப்பட்டிருந்தால் நாடகம் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று சுவாமிஜி கருதினார். நாடகம் முடிந்தது. சிறப்பு விருந்தினராகிய சுவாமிஜியிடம் நாடகம் பற்றிய கருத்தை அறிய அந்த ஓவியரும் அரங்கின் நிர்வாகியும் வந்தார்கள். அப்போது சுவாமிஜி தாம் நாடகத்தை மிகவும் ரசித்ததை அவர்களிடம் தெரிவித்தார். அதோடு அவர் தாம் கண்ட தொழில்நுட்ப தவறையும் அவர்களுக்கு சுட்டி காட்டினார். அதை கேட்டதும் பிரெஞ்சு நாட்டின் புகழ்பெற்ற அந்த ஓவியருக்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் ஓவிய கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் மட்டுமே அந்த தவறை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஓவியர் சுவாமிஜி எடுத்துக்காட்டிய தவறையும் அவர் கூறிய பொருத்தமான திருத்தங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பிரான்சில் சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்டவர்களில் ஒருவர் ரிச்சலியோ இளவரசர். அவர் அப்போது சிறுவராக இருந்தார். சுவாமிஜி அங்கிருந்து புறப்பட தயாரான போது ஒரு நாள் அந்த இளவரசரிடம், நீங்கள் ஏன் உலகத்தை துறக்கக்கூடாது, ஏன் என்னுடன் உங்கள் வாழ்க்கையை தொடரக்கூடாது என்று கேட்டார். அதற்கு அந்த இளவரசர், சுவாமிஜி, உலகை துறப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். நீங்கள் அதனால் மரணத்தை நேசிக்க வல்லவர் ஆகலாம் என்றார் சுவாமிஜி. இளவரசருக்கு புரியவில்லை. சுவாமிஜி தொடர்ந்து கூறினார், இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் மரணத்தைக் கண்டு அஞ்சாத நிலையை உங்களுக்கு என்னால் தர முடியும். மரணம் உங்கள் முன்னால் நிற்கும்போது அதை பார்த்து நீங்கள் சிரிக்க வல்லவர் ஆவீர்கள் என்றார். ஆனால் ஏனோ அப்போது அந்த இளவரசர் சுவாமிஜி கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலக வாழ்வையே நாடினார். அக்டோபர் 24ஆம் நாள் நண்பர்களுடன் பாரிஸை விட்டு புறப்பட்டார் சுவாமிஜி. அவருடன் மெக்லவுட், கால்வே, ஜூல் போயி, லாயிசன் தம்பதிகள் ஆகியோர் சென்றனர். வியன்னா, கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக அவர்கள் சென்றனர். கான்ஸ்டாண்டினோபிளில் சுவாமிஜி பொது சொற்பொழிவுகள் ஆற்ற அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் 2 இடங்களில் வகுப்பு சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். அடுத்ததாக அவர்கள் சென்ற இடம் கிரீஸ். அங்குள்ள பல கோவில்களுக்கும் அவர்களை அழைத்து சென்ற சுவாமிஜி அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து கூறினார். அந்த கோவில்களின் மகத்துவத்தையும் உட்பொருளையும் விளக்கினார். அங்கிருந்த பலிபீடங்கள் வழியாகவும் எங்களை அழைத்து சென்று அங்கு நடந்த சடங்குகள் போன்றவற்றையும் விளக்கினார்.
என்று எழுதுகிறார் கால்வே. அடுத்தது எகிப்து. எகிப்தின் தலைநகரான கெய்ரோவில் உள்ள கண்காட்சியை காண மிகவும் விரும்பினார் சுவாமிஜி. அவற்றை பார்த்ததுடன் பிரமிடுகள், ஸ்பிங்ஸ் போன்றவற்றையும் கண்டார். கெய்ரோவில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியூட்டும் சம்பவத்தை கால்வே கூறினார். ஒரு நாள் கெய்ரோவில் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே சென்றதில் வழி தவறிவிட்டனர். சுற்றி சுற்றி கடைசியில் விலைமகளிர் வசிக்கின்ற ஒரு தெருவில் நுழைந்து விட்டனர். சிதிலமான ஒரு வீட்டில் அமர்ந்திருந்த பெண்கள் சிலர் சுவாமிஜியையும் அழைக்கலாயினர். சுவாமிஜியுடன் சென்றவர்கள் அந்த இடத்தை விரைவாக கடந்துவிடலாம் என்று வேகமாக நடக்குமாறு அவரிடம் கூறினர். ஆனால் சுவாமிஜி அவர்களை பொருட்படுத்தாமல் அந்த பெண்களிடம் சென்றார். பிறகு கருணையால் நெகிழும் குரலில் அவர்களிடம், பரிதாபத்திற்குரிய ஜீவன்கள், பாவம், தங்கள் தெய்வீகத்தை அழகில் வெளிப்படுத்தினார்கள். இப்போது இவர்களின் நிலைமையை பாருங்கள் என்று கூறினார். அவர்களின் நிலைமையைக் கண்டு சுவாமிஜியின் இதயம் நெகிழ்ந்தது. கண்கள் குளமாயின. சிறிது நேரத்தில் அவர் அழவே ஆரம்பித்து விட்டார். கன நேரத்தில் அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. அந்த பெண்கள் ஒரு தெய்வ மனிதரின் முன்பு தாங்கள் நிற்பதை உணர்ந்தனர். அவர்களில் ஒருத்தி சுவாமிஜியின் முன்னால் மண்டியிட்டு அவரது அங்கியின் நுனியை முத்தமிட்டு ஸ்பானிஷ் மொழியில், இவர் தெய்வ மனிதர், இவர் தெய்வ மனிதர் என்று கண்ணீருடன் கூறினாள். ஒரு தெய்வ மனிதரின் முன் நிற்பதற்கு நான் தகுதி இல்லாதவள் என்று எண்ணிய மற்றொருத்தி கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து அகன்றார் சுவாமிஜி. பாரிஸிலிருந்து புறப்பட்ட போது எகிப்து முதலான இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் பாரிஸிற்கே வந்து சில சொற்பொழிவுகள் செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தார் சுவாமிஜி. ஆனால் இறைவன் திருவுள்ளத்தையும் அது ஒன்றையே சார்ந்து வாழும் இறைவனின் திரு குழந்தைகளின் செயல்பாட்டையும் போக்கையும் அறிய வல்லவர் யார்? உள்ளத்தளவில் நான் ஒரு இறை உணர்வாளன். எனது விவாதங்கள், சர்ச்சைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மட்டுமே. நான் உண்மையில் எப்போதும் சில தெய்வீக அறிகுறிகளையும் அதுபோன்ற சிலவற்றையும் நாடுகிறேன் என்று சுவாமிஜியே தம்மை பற்றி கூறியதுண்டு. இறையானை பெற்றே அவர் எதையும் செய்தார். கெய்ரோவில் இருந்தபோது திடீரென்று தாம் இந்தியாவிற்கு திரும்பப் போவதாக அறிவித்தார் சுவாமிஜி. அங்கே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. ஒருமுறை மாரடைப்பும் தாக்கியது. அவர் திடீரென்று புறப்பட முடிவு செய்ததற்கு இவை காரணமாக இருக்கலாம். அது மட்டுமின்றி அவரது வாழ்க்கையில் ஒன்றிவிட்டவரும் இமயமலையில் மாயாவதியில் அத்வைத ஆசிரமத்தில் வாழ்ந்தவருமான சேவியர் அக்டோபர் 28ஆம் நாள் மரணமடைந்தார். இந்த செய்தி சுவாமிஜியை சென்று சேர முடியவில்லை. அவர் உடல்நலமற்றிருப்பது சுவாமிஜிக்கு தெரியும். ஏதோ உள்ளுந்தலின் காரணமாக அவருக்கு திடீரென்று சேவியரை காண வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அதுவும் சுவாமிஜியை துரிதப்படுத்தி இருக்கலாம். ஆனால் சுவாமிஜியின் இந்த திடீர் முடிவு அவருடன் இருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சுவாமிஜியும் அவர்களை பிரிவதில் வருந்தவே செய்தார். ஆனாலும் போக முடிவு செய்துவிட்டார். கால்வே அவரிடம் சென்றார். சுவாமிஜி, ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? சுவாமிஜி கூறினார், என் சகோதர துறவிகளுடன் வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. எனவே நான் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டும். கால்வே கூறினார், இவ்வளவுதானா? நீங்கள் போக வேண்டும், அவ்வளவுதானே? உங்கள் பயண செலவை நானே தருகிறேன். ஆனால் சுவாமிஜி, நீங்கள் ஏன் எங்களை விட்டு பிரிய நினைக்கிறீர்கள்? சுவாமிஜியின் கண்கள் குளமாயின. உலகின் தலைசிறந்த பாடகருள் ஒருவராக திகழ்ந்த கால்வையின் பரந்த மனம் சுவாமிஜியை நெகிழ செய்தது. தழுதழுத்த குரலில் கூறினார், நான் இந்தியாவிற்கு போக வேண்டும். அங்கே மரணம் எனக்காக காத்திருக்கிறது. நான் என் சகோதரர்களுடன் வாழ வேண்டும் என்றார். கால்வே கூறினார், ஆனால் சுவாமிஜி, நீங்கள் இறக்க முடியாது. எங்களுக்கு நீங்கள் வேண்டும். சுவாமிஜி கூறினார், ஜூலை 4ஆம் நாள் என் இறுதி நாளாக இருக்கும். அதன் பிறகு அருகிலுள்ள பல இடங்களை காண மெக்லவுட் முதலானோர் சென்றனர். ஆனால் சுவாமிஜி போகவில்லை. அதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அவரது முடிவை மாற்ற இயலாது என்பது தெரிந்தபோது அவரது பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர். பாதி வருத்தத்துடனும் பாதி இறைவன் திருவுள்ளத்தை சார்ந்த சரணாகதி நிலையிலும் கப்பலில் நின்று எங்களை நோக்கி கையசைத்து ஆசைகளை தெரிவித்தபடி எங்களிடமிருந்து பிரியா விடைபெற்றார் அவர்
என்று எழுதுகிறார் ஒருவர். சுவாமிஜி புறப்பட்ட நாள் 1900 நவம்பர் 26. கப்பலில் சுவாமிஜியின் தோற்றத்தால் கவரப்பட்ட பலரும் அவரை அணுகி அவருடன் பல விஷயங்களை பேசினர். அவர்களில் ஒருவரான கால்கின்ஸ் சுவாமிஜியின் சிக்காகோ சொற்பொழிவுகளை கேட்டவர். ஆங்கிலேயரான ட்ரேக் பிராக்மேன் என்பவர் சுவாமிஜியிடம் பல முறை வாதங்களில் ஈடுபட்டார். அவரது அறிவு கூர்மையை வெகுவாக ரசித்தார். ஆனாலும் இந்தியாவிற்கு யாரும் ஆன்மீகத்தை கற்பிக்க வேண்டியதில்லை, அதற்காக பாதிரிகளை அனுப்ப வேண்டியதில்லை என்று சுவாமிஜி கூறுவதை ட்ரேக்கினால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல, உலக அரங்கிற்கு அவர் விடை கொடுத்த பயணமாகும். உலக அரங்கில் அவரது பணிகளை இப்போது பார்ப்போம்.